ஜெய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் இக்காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவேத வசனம் அப்போஸ்தலர் 2:25. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அசைக்கப்படாமல் இருக்கும்படி அவர் நமது வலது பக்கத்தில், வலது புறத்தில், வலது வாரிசத்தில் கூடவே இருக்கிறார். இது எத்தனை அற்புதமான வார்த்தை! இதை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்கு புரியும். இதை கேட்டவுடன் மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும். இன்றைக்கு சத்துருக்கள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்க பார்க்கலாம். சந்தேகமான வார்த்தை செவிகளில் தொனிக்க பண்ணி பதட்டத்தை உருவாக்கலாம். நம்பிக்கையை அசைக்க பலவித கோணங்களின் சத்துரு வரலாம். நம்மை சோர்வடைய செய்கிற முடிவுகள், தீர்மானங்கள் வரலாம். வாழ்க்கையில் எல்லா முயற்சிகள் செய்தும் பலனில்லை என்று பிசாசுன் காதில் பேசி உன்னை அசைக்க பார்க்கலாம். எதிரிகள் ஏதாகிலும் வாய்ப்பு கிடைக்காதா என்று வகை தேடி எப்படியாகிலும் அசைத்து விடலாம் என்று நினைக்கலாம். சத்துருக்களின் ஆசை என்ன தெரியுமா? நீ விழ வேண்டும், நடுத்தெருவில் நிற்க வேண்டும், பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு சின்னாபின்னமாக வேண்டும், அழுது புலம்ப வேண்டும், பிச்சை எடுக்க வேண்டும், ஏதாகிலும் இவர்களுக்கு நடக்க வேண்டும். இதுதான் அவர்களின் விருப்பம். இக்காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கையில் நீ ஏன் பயப்பட வேண்டும்? உன் பக்கத்தில் இருக்கிறேன், வலது புறத்தில் இருக்கிறேன், என் வலது கரத்தினால் தாங்குவேன். தைரியமாயிரு, விசுவாசத்தோடு இரு, உன்னை ஒருவனும் அசைக்க முடியாது. உன் வலது பக்கத்தில் கூடவே இருக்கிறேன். ஆம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் இயேசுவை எப்போதும் வலது வாரிசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நம் கூடவே வைத்து கொண்டால் எதுவும் எவரும் நம்மை அசைக்க முடியாது. கர்த்தர் நம்முடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார், நம்மை அசைக்க முடியாது. இவ்வார்த்தையின்படி கர்த்தர் நம் தலையை உயர்த்தி சத்துருக்கள் முன்பதாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.